இந்தியாவிலிருந்து அதிக எடை கொண்ட ப்ளூபர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள் LVM-3 M6 ராக்கெட் மூலம் தற்போது விண்ணில் ஏவப்படவிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள் பதிவு செய்யலாம். வேல்முருகன், இந்த ராக்கெட் பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக நிமிடங்கள்ல தற்பொழுது LVM-3 M6 மூலம் ப்ளூபேர்ட் பிளாக் 2 என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் விண்ணில் ஏவுவதற்காக இஸ்ரோ அந்த இறுதி நிமிட கவுண்டவுனை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வரலாற்றிலேயே இந்தியாவிலிருந்து ஏவப்படும் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் ப்ளூபேர்ட் பிளாக் 2 இன்று புவிவட்ட தாழ்வு பாதையில நிலைநிறுத்துவதற்கு தற்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் அந்த கடைசி நிமிட கவுண்டர் ஆனது எண்ணப்பட்டு வருகிறது. சரியாக 8:55 விண்ணில் ஏவப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயாரில் இருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அந்த கவுண்டர் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. குறிப்பாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனது சக்தி வாய்ந்த ராக்கெட்டான LVM-3 M6 மூலம் ப்ளூபேர்ட் என்ற அடுத்த தலைமுறை கம்யூனிகேஷன் செயற்கைக்கோளை தற்போது விண்ணில் ஏவுவதற்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து தற்போது இந்த ராக்கெட் ஆனது லான்ச் ஆனது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த ராக்கெட்டினுடைய செயற்கைக்கோள் தற்போது புவி தாழ்வட்ட பாதையில தற்போது நிலைநிறுத்துவதற்கான வகையில தற்போது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த நிறுவனம் பூமியில் உள்ள செல்போன் கோபுரங்கள், அதாவது நம்ம செல்போன் டவர்கள் இல்லாமல் எப்படி நேரடியாக விண்வெளியில் இருந்து மொபைல் போன்களை பிராட்பேண்ட் சேவைகளை வழங்குவதற்குரிய அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது அதற்கான ப்ளூபேர்ட் பிளாக் 2 என்ற செயற்கைக்கோள் இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக தற்போது கருதப்படுகிறது. முன்னதாக ஏற்கனவே GSLV Mark 3 என்று அழைக்கப்பட்ட LVM-3 தற்போது இஸ்ரோவினுடைய மிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டாக இந்தியாவின் பாகுபலி என்று அழைக்கக்கூடிய ராக்கெட்டாக கருதப்படுகிறது. குறிப்பாக LVM-3 பொறுத்தளவிற்கு 43.5 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கிட்டத்தட்ட 640 டன் எடை கொண்ட தற்போது 3 நிலை ராக்கெட்டாக தற்போது செயல்பட்டு வருகிறது. நம்மளுடைய ககன்யான் திட்டம் உள்ளிட்ட பல பிரதான -20 seconds ignition ஆரம்பிச்சோம். -15 seconds 10 9 8 7 6 5 4 3 2 1 0. Both S200 motors ignited. LVM-3 M6 Bluebird Block 2 mission, a majestic liftoff. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. Plus 20 seconds. LVM-3 M6 रॉकेट का सफलतापूर्ण उत्थापन द्वितीय प्रमोचन मंच से और अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ चला है LVM-3 M6 रॉकेट। दोनों ठोस नोदक वाले S200 बूस्टर्स प्रज्वलित हैं। प्रथम चरण का कार्यकाल लगभग 126 सेकंड का होगा और इस दौरान यह लगभग 6000 किलो न्यूटन प्रणोद उत्पन्न कर रहे हैं। Very thrilling vibration at the launch base due to the thrusting of twin S200 motors. Plus 1 minute. Start to engine main auto. बहुत ही साफ नजारा देखने को मिल रहा है। यहाँ उपस्थित लोगों को बहुत ही रोमांच का अनुभव हो रहा होगा। बहुत दूर तक हम इस यान को देख पा रहे हैं और मुमकिन है कि प्रथम चरण का प्रतिगमन भी देख सकेंगे। Each S200 motors generates 5,952 kilonewtons. Burn duration for present mission is 132.5 seconds. यान अपनी उद्दिष्ट दिशा का निर्धारण करते हुए अपने मिशन को पूरा करने के लिए अग्रसर है। We are 111 seconds into the flight. यहाँ इसकी पुष्टि हो चुकी है। द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो चुका है जो कि L110 चरण है। इसका प्रज्वलन शुरू हो चुका है। अब दोनों स्टेप ऑन बूस्टर्स और L110 चरण एक साथ प्रज्वलित हैं। The L110 stage and the two S200 boosters. Both S200 motors separated.
Just now we have had a confirmation of the separation of the two S-200 boosters. रेंज ऑपरेशन निदेशक द्वारा इसकी पुष्टि की गई। दोनों S-200 बूस्टर को यान से पृथक कर दिया गया है। इसमें लगे जेटिसनिंग मोटर की मदद से उसे यान से सफलतापूर्वक और सुरक्षापूर्वक पृथक कर दिया जाता है। We are 160 seconds into the flight. Current altitude 104 kilometers. वर्तमान में L-110 यानी द्वितीय चरण प्रज्वलित है। Payload fairing separated plus 3 minutes. Closed यान loop से- guidance initiated. यान से ऊष्मा कवच को पृथक कर दिया गया है। अब यान 123 किलोमीटर की ऊंचाई पर प्राप्त कर चुका है और वर्तमान में यान क्लोज लूप गाइडेंस के अंतर्गत स्वतः दिशा निर्धारण कर रहा है। The closed loop guidance has been initiated for LVM-3 launch vehicle. Hereafter, the rocket will use real-time data from onboard sensors to continuously correct its flight path. The payload fairing has been already jettisoned as the rocket has cleared the dense atmosphere. तरल नोदक पर आधारित यह चरण 2 उच्च प्रणोद वाले विकास इंजन की मदद से कुल 1600 किलोमीटर। வேல்முருகன் தற்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்க ராக்கெட் குறித்த விவரங்களை தொடர்ந்து நீங்கள் பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய பாகுபலி என்று சொல்லக்கூடிய LVM-3 தற்போது வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக 3 நிலைகளை கொண்ட ராக்கெட்டினுடைய இந்த ஒவ்வொரு கட்டங்களும் தற்போது வெற்றிகரமாக நிறைவு பெறக்கூடிய நிலையில 520 கிலோமீட்டர் புவியிலிருந்து 520 கிலோமீட்டர் லோ ஆர்பிட் இடத்துல வந்து தற்போது இந்த சேட்டலைட் ஆனது நிலைநிறுத்தப்பட இருக்கிறது. ப்ளூ பேர்ட் பிளாக்கை பொறுத்தளவுக்கு பொதுவாக நாம் குறிப்பாக பூமியினுடைய நிலப்பரப்புல மொபைல் போன் டவர்கள் வந்து நாம் அந்தந்த பகுதியில வைத்திருக்கிறோம். அந்த டவர்ல கிடைக்கக்கூடிய சிக்னல் அடிப்படையிலேயே நம்மளுடைய தொலைத்தொடர்பு பயணங்கள் அப்படிங்கிறது பயன்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது அமெரிக்காவை சேர்ந்த ASP என்ற நிறுவனம் தற்பொழுது குறிப்பாக விண்வெளியில இருக்கக்கூடிய லோ ஆர்பிட் பகுதியில இந்த ஆண்டனாவை செட் செய்வதன் மூலமாக எந்த பகுதிக்கும் தற்போது இந்த தொலைத்தொடர்பு சிக்னல்கள் துண்டிக்காத வகையில தற்போது இது வடிவமைக்கப்பட்டிருப்பதற்கான அந்த சோதனை முயற்சியின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இதற்கான 650 கிலோ எடை கொண்ட தற்போது இந்த சேட்டலைட் ஆனது தற்போது விண்ணில் செலுத்தப்படுவதற்கு அதற்கான அந்த இந்தியாவுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு அந்த இறுதி கட்டத்தில் தற்போது இந்த சரியான நேரத்தில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. தற்போது விண்ணில் பாய்ந்து வரக்கூடிய பாகுபலி LVM-3 M6 இந்த பயணம் நிறைவு பெற்ற பிறகு அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள்ளாக இந்த சிக்னலுடைய முழு பயன்பாட்டையும் தற்போது இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவிற்கு மிக குறைந்த விலையில பல டன் எடை கொண்ட பல ராக்கெட்டுகளை தொடர்ச்சியாக நாம் வந்து விண்ணில் செலுத்தி வருகிறோம். அந்த வகையில நம்மளுடைய ககன்யான் திட்டத்திற்கு பெரும் உறுதுணையாக இருக்க போகின்ற LVM-3 அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சந்திரயான் போன்ற மிக பிரம்மாண்டமான ராக்கெட்டுகளை நிலாவுக்கு கொண்டு சென்று சாதனை படைத்திருக்கிறது. அந்த வகையில மிக நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனமாக இஸ்ரோ வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய சாதனை பட்டியலை அடக்கி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில தற்போது LVM-3 மூலமாக M6 ஆனது தற்போது விரைந்து இந்த வெற்றி பயணத்தை வந்து இன்னும் சில நிமிடங்கள்ல நிறைவு செய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இது போன்ற வணிக ரீதியான பல தற்போது ராக்கெட்டுகள் சேட்டலைட்டுகள் வந்து விண்ணில் செலுத்துவதற்கு ஏதுவாக தொடர்ந்து இஸ்ரோனுடைய விஞ்ஞானிகள் பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த செயற்கைக்கோளை பொறுத்தளவிற்கு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த நிறுவனம் பூமியில் உள்ள செல்போன் கோபுரங்களின்றி நேரடியாக விண்வெளி வழியாக மொபைல் போன்களை பிராட்பேண்ட் சேவைகளும் வழங்கக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுலதான் தற்போது இந்த ப்ளூ பேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள் இந்த திட்டத்தின் ஒரு முக்கியமாக ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே நாம் வந்து GSLV என்று மார்க் 3 என்று சொல்லக்கூடிய LVM-3 மூலமாக இஸ்ரோனுடைய ஒரு சக்தி வாய்ந்த ராக்கெட்டாக நாம் தொடர்ச்சியாக இந்தியாவின் பாகுபலி என்று நாம் குறிப்பிட்டு வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 43.5 மீட்டர் உயரமும் அதே போல 640 டன் எடை கொண்டதாகவும் இந்த ராக்கெட் ஆனது செலுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் இந்த தொழில்நுட்பம் குறிப்பாக இந்த அனுப்பக்கூடிய ஸ்பெரக்ஸ் ஆண்டனா அப்படிங்கிறது
அப்படிங்கிறது வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில வந்து நிலைநிறுத்தப்பட்ட பிறகு இதனுடைய பயன்பாட்டை எப்படி மற்ற தொடர்பு நிறுவனங்கள் வந்து பயன்படுத்த போகுது அப்படிங்கறத வரக்கூடிய காலங்களில் நாம் பார்க்கலாம். சரியாக இந்த LVM செயல்பாடுகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெற்றியினுடைய இலக்கை தொடாமல் வந்ததில்லை. அந்த அளவுக்கு இஸ்ரோனுடைய விஞ்ஞானிகள் இதுல இருக்கக்கூடிய ப்ரொபஷனல் மாடர்ன் சிஸ்டத்திலும் அதே போல கிரியோஜெனிக்கினுடைய செயல்பாட்டையும் மிக துல்லியமாக தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய வகையில இஸ்ரோ விஞ்ஞானிகள் கைதேர்ந்த ஒரு உலக விஞ்ஞானத்தை வந்து தற்போது அவர்கள் மேலே சென்று இருக்கிறார்கள். அந்த வகையில தொடர்ச்சியாக தற்போது LVM-3 தற்போது விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அதற்குரிய அந்த பாதையை எட்டிவிடும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாவண்யா, on gas generator. It works by burning a small fraction of propellant in a side chamber to power turbo pumps, while the majority of propellant